அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. இந்த ஒரே ஒரு பெயரை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு ஆசை ரெண்டு ஆசை கிடையாதுங்க. உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தேவதையுடைய பெயரை தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை, அதாவது நம்மளுடைய விருப்பத்தை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது இந்த தேவதையை. நீங்கள் முழுக்க 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 நம்பிக்கையோடு இந்த தேவதையோட பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கும்போது, நீங்கள் எந்த விஷயத்திற்காக என்ன நினைத்து கொண்டு இந்த தேவதையை நீங்கள் அழைத்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு தேவதை நிறைவேற்றி தரும். ஒரு பிரார்த்தனை, 2 பிரார்த்தனை, 3 பிரார்த்தனை, எத்தனை பிரார்த்தனை வேண்டுமென்றாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இந்த தேவதையிடம். அந்த அளவுக்கு நம்மளுடைய விருப்பத்தை கூப்பிட்ட உடனே நிறைவேற்றி தரக்கூடியது. கதையெல்லாம் கிடையாதுங்க, அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தேவதை மிராக்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நித்திகா எப்படி பணத்திற்கான தேவதையோ அதே போல் இந்த ஒரு தேவதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தேவதை. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாது. மிகவும் எளிமையான ஒரே ஒரு எளிமையான பெயர் தான். இந்த பெயரை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த தேவதையை நீங்கள் அழைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடினமான பிரார்த்தனையும் இது நிறைவேற்றி தரும். அது என்ன அந்த தேவதையுடைய பெயர், நம்ம அதை எப்படி அழைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் நிறைய தேவதைகளுடைய பெயர்கள், தேவதைக்குரிய நம்பர் கொடுத்துருக்கோம், அதே போல் மந்திரம் கொடுத்துருக்கேன், சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கு. நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோட, அதாவது முயற்சி எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். சில பேருக்கு உடனடியாக நிறைவேறும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். 1 நாள் 2 நாள் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க. முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு. முயற்சி செய்யாமல் ஏனோ தானோ அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் சொல்கிறீங்க அப்படின்னு எந்த ஒரு கடினமான முயற்சியும் எடுக்காத பட்சத்தில் தான் நிறைவேறாமல் இருக்கும். நம்பிக்கையோடு செய்கிற அனைத்து விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும். அதே போல் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்று பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம சேனலில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்கம்மா. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஒரு ஆசை 2 ஆசை இல்லை, உங்களுடைய அனைத்து ஆசையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு தேவதையுடைய பெயரை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய பெயரை நீங்கள் எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேவதையை நீங்கள் முழுக்க முழுக்க நம்பணும். அதாவது தேவதைகள் அப்படின்னாலே இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சக்திகள். அதாவது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் தாராளமாக இந்த தேவதையை கூப்பிடலாம். இவங்க பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்திகள். இந்த மதத்தில் இருக்கிறவங்க கூப்பிடணும், அந்த மதத்தில் இருக்கிறவங்க கூப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. இவங்க பொதுவாக யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா தேவதைகள் அதிகமாக இருக்காங்க. ஒவ்வொன்றுத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. இவங்கள நம்ம நம்பிக்கையோடு, இவங்க மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அழைக்கும்போது கண்டிப்பாக இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தேவதையுடைய பெயர் தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல். இந்த ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருப்பத்தை, ஒரு விருப்பம் 2 விருப்பம் கிடையாதுங்க, எத்தனை விருப்பத்தை நம்ம சொன்னாலும் நம்மளுடைய வேண்டுதலை இந்த ஒரு தேவதை நிறைவேற்றி தருவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு தேவதை தான் இந்த செலஸ்டியல். இவங்களை நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஏனோ தானோ அப்படிலாம் நம்ம அழைக்கக்கூடாது. இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நம்ம. அதாவது ஏதாவது ஒரு தனிமையான ஒரு இடத்துல, அதாவது அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் தான் இவங்களை நீங்கள் அழைக்கணும். அப்போ தான் அந்த தேவதை வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த தேவதையை நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்காக தாராளமாக அழைக்கலாம். ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸில் உட்காந்துக்கோங்க. ஏதாவது மேட்டு, பெட்ஷீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகையில் மேலே அமர்ந்துக்கோங்க. மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிந்தனை மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணும். வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நீங்கள்
எதிர்பார்த்த சம்பளத்தில் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், அதில் நல்ல வேலை கிடைக்கணும். இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதில் நல்ல ஒரு மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், நினைத்த காலேஜில் வேலை கிடைக்கணும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னாலும் இந்த தேவதையை நீங்கள் அழைக்கலாம். ஏதாவது வெளியில் போகிறீங்க, அங்கே ஏதாவது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அப்பொழுது இந்த தேவதையை நீங்கள் அழைக்கலாம். அழகு சார்ந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் அழைக்கலாம். நல்லா அழகாக இருக்கணும், நல்ல ஹேர் க்ரோத் ஆகணும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னாலும் அழகு சார்ந்த விஷயத்திற்காகவும் இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலராக அமௌண்ட்டு தேவைப்படுது, அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னாலும் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த தேவதையை தாராளமாக அழைக்கலாம். குறைஞ்சது ஒரு 3 வேண்டுதலையாவது மனசில் வச்சுக்கோங்க. அதை நிறைவேற்றி தருமாறு இந்த ஒரு தேவதையிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கிறீங்க. செலஸ்டியல் செலஸ்டியல் செலஸ்டியல், அதாவது உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த தேவதையை நீங்கள் கூப்பிடுங்க, 3 முறை கூப்பிடுங்க. செலஸ்டியல் 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 அப்படின்னு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்ன விஷயத்திற்காக அந்த தேவதையை கூப்பிட்டீங்களோ, இந்த ஒரு 3 ஆசைகள் என்னென்ன இருக்கோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்த செலஸ்டியல் தேவதைக்கு மிக்க நன்றி அப்படின்னு நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் மட்டும் செலஸ்டியல் 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 செலஸ்டியல்னு கண்டினியூவாக அந்த தேவதையுடைய பெயரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு தீபமோ இல்லை ஒரு மெழுகுவத்தியோ ஏற்றி வச்சுக்கலாம். இந்த தீபச்சுடரை பார்த்து செலஸ்டியல் செலஸ்டியல் செலஸ்டியல்னு நீங்கள் கூப்பிடலாம். இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை, வைக்கிறதுக்கு இடமும் இல்லை, வெளியில் இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் வெறும் பெயரை மட்டும் சொன்னாலே போதும். இது வீட்டில் இருந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா அங்கேயுமே தாராளமாக இந்த தேவதையுடைய பெயரை நீங்கள் கூப்பிடலாம். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். குளிச்சுட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மாதவிடாய் காலத்திலையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் இந்த தேவதையை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். முழுக்க 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 இந்த தேவதையை நீங்கள் பரிபூரணமாக நம்பி அழைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை இந்த தேவதை நிறைவேற்றி தரும். ஒரு வேண்டுதலுக்கும் சொல்லலாம், 2 வேண்டுதல், 3 வேண்டுதலுக்காகவும் சொல்லலாம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த தேவதையை நீங்கள் அழைத்து பாருங்கள். சின்ன சின்ன ஆசைகள் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தில் நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய ஆசைகளாக இருந்தால் அதற்கான டைம் வரும் வரையும் டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் மட்டும் செலஸ்டியல் அப்படின்ற தேவதையை நீங்கள் அழைத்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை இந்த தேவதையை நிகழ்த்தி தருவாங்க. முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு இந்த தேவதையுடைய பெயரை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.